உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நாம் பார்க்க போகிற சமையல் வந்து தவா சிக்கன் ஃப்ரை. சிக்கனை நம்ம மசாலா போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்தளவுக்கு கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், கறி மசாலா. இது ஏன் நான் கறி மசாலா பயன்படுத்தணும்னு சொல்கிறேன்னா அதோடய வாசனைக்காக தான் சொல்கிறேன். கரம் மசாலா இந்த வாசனை இருக்காது. கரம் மசாலா வேறு ஒரு வாசனையில் இருக்கும், கறி மசாலா வேறு ஒரு வாசனையில் இருக்கும். அதனால தான். அடுத்தது தயிர். நம்ம தண்ணியே கலக்க போகிறதில்ல, அதனால தான் இந்த தயிரோட நம்ம கலந்துக்கிறோம். தண்ணிக்கு பதில் தயிர் தான். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. இதை அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுருக்க வேண்டியதான். சொல்ல மறந்துட்டேன், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா பிசைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுற வேண்டியதாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகட்டும். இந்த சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம தோசைக்கல்லில் அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. அப்படியே நம்ம மீனை பரட்டி போடுற மாதிரி பரட்டி போட வேண்டியதாங்க. சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நல்லா எல்லா பக்கமும் அப்படியே பரட்டி விட்டு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அருமையாக இருக்கு பாருங்க. அப்படியே அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இறக்கி டேஸ்ட் பார்க்க வேண்டியதான்.